வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ளம்பிங் வேலை தாங்க நடக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு நான் விளக்கமாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொன்று, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோணலாம், இவங்க இவ்வளோ கடன் வாங்கி வீடு கட்டுறாங்களே அப்படின்னுட்டு. நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லுவீங்க. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அதை நான் உங்களுக்கு என்னங்கிறதே நான் வீடியோவில் முழுசாக சொல்கிறேன். இந்த வீடை பார்க்குறீங்கள, இந்த வீடு இப்போ நாங்கள் கட்டியிருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வாழ்ந்தோங்கிறது என் சேனலை 4 வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். 4 வருஷமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் எப்படி இந்த வீடு கட்டியிருக்கோம், எப்படி கடந்து வந்திருக்கோன்னு தெரியும். ஆடு மேய்ச்சி நான் படாத பாடுபட்டு, காட்டுலேயும் மேட்லேயும் வெயிலில் திரிஞ்சு, மழையிலனாலும் ஆட்டுக்கு புல் பறித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சீட்டில் தான் இருந்தோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி செவுருலாம் கிடையாது, அட்டைக்குள்ளே தான் இருந்தோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதிலேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா, நாங்கள் ஒத்துமையாக கஷ்டப்பட்டு, எப்படி சொல்கிறது, இது எங்களுடைய வேர்வை இல்லைங்க, இது எங்களோட ரத்தத்தில் உருவான வீடு. இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பைப்பு குழி நோண்டி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் வீட்டோட கதவு. இந்த மாதிரி கதவில் தான் இருந்தேன். இந்த மாதிரி கேட்டு போட்டதுக்குள்ளே தான் இருந்தேன். இந்த பார்க்குறீங்களா அட்டை, இதுதான் எங்களுக்கு செவுரு. இந்த அட்டையும் இந்த சீட்டு இருக்குது பாருங்கள், ஹாஸ்பிட்டல் சீட்டு, இதுக்குள்ளே தான் நாங்கள் 5 வருஷமாக குடியிருந்தேன். இந்த 2வது பையன் இருக்கான், அவன் நாங்கள் பெற்று அவனை அந்த வீட்டில் தான் ஒத்தையில் வளர்த்து, பாம்பு வரும், பூரா வரும், தேள் வரும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தேன். என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இது படாருன்னுலாம் இது உருவாகலை. எங்களுடைய உழைப்பு, ரொம்ப உழைப்பை போட்டு தான் இதை நாங்கள் கட்டுறோம். வீடு கட்டுற எல்லாருக்குமே தெரியும், கடன் வாங்காமல் யாராலையும் வீடு கட்ட முடியாது. ஒரு சில கருத்துக்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கமெண்ட்டில் ரொம்ப பேர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எல்லாருக்குமே என்னை தெரிஞ்சவங்க யாருமே என்னை இப்படி பேச மாட்டாங்க. ஒரு சிலர் ஃபேக் ஐடிங்களா, இல்லை அவங்க இந்த வீட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவில் பேசுனாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் என்னை பார்க்குற ஒன்றுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் உருவாக்குனது. இந்த வீட்டுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டிங்க, இன்னும் செலவு இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே குடி நான் சொல்கிறேன். இப்போ ப்ளம்பிங் வேலைக்கேமோ நாங்கள் ஏற்கனவே வட்டிக்கு வாங்கியிருந்தோம் 2 லட்ச ரூபா. அதுக்கு 3 பைசா வட்டி. 2 லட்சத்துக்கு மாதம் 6,000 ரூபா நாங்கள் வட்டி மட்டுமே கட்டணும். இப்போ அதில் எக்ஸ்ட்ரா 50,000 வாங்கியிருக்கோம். 2.5 லட்சம் ஆச்சா? அந்த 50,000த்துக்கு வட்டி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதோடு சேர்ந்து ஒரு 1,500 ரூபா மாதம் உங்காமல் திங்காமல் 7,500 ரூபா வட்டி மட்டும் கட்டணும். நான் என்னால் முடிஞ்சளவு என் சக்திக்கு நான் எங்கள் வீட்டுக்காருக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த வட்டிக்கு வாங்கினதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் அவர் தான் வாங்கியிருக்காரு. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு தாங்க எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் உழைச்சி தான் சம்பாரித்து தாங்க கட்டணும். இந்த 8 மாதம் எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வீடு நம்ம கான்ட்ராக்டுக்கு விடலை, டெய்லி கூலிக்கு தான் விட்டுருந்தோம். அப்போ அவங்க ஒரு ஆள், நம்ம வீட்டு ஆள் இருந்தால் தான் வேலை நடக்கும். இது வீடு கட்டின எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போகலை. நாங்கள் வீடு கட்டின கடன் வாங்குவோம் இல்லையா, அதில் தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு, வீட்டில் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு, வாடகை கொடுத்துக்கிட்டு, வட்டி கொடுத்துட்டு, லோன் கட்டிக்கிட்டு எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். யூடியூப்பில் எனக்கு மாதம் சம்பளம் வராதுங்க. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். முன்னாடி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 2 சேனலையும் நான் ஒன்றா சேர்த்ததுனால இப்போ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு சம்பளம் வருது. எவ்வளோ வரும்னா 10,000 ரூபா வருங்க. எனக்கு அதுக்கு மேலே வந்ததில்லை. இங்கே இந்த வீட்டுக்கு நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் எனக்கு ஆசையாக கனவாக இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோமா அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே இது ஒரு ஆசைங்க. இந்த கதவை பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஆசை. இந்த கதவு 3,000 ரூபாயாம். இது ரூமுக்குள்ளே கதவு. அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டு பார்த்துருப்பீங்க, அது 13,000 ரூபா போட்டிருக்காங்க. அது நான் இது வரைக்கும் பயன்படுத்தினதில்லை. இனிமேல் தான் கற்றுக்கிறணும். இந்த ஃபங்க்ஷனு கூட ஒருத்தவங்க, ஏன் அவ்வளோ நீங்கள் சிரமப்பட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்தணுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு பதில் தான், இது என் லட்சியம், என் கனவு, என்னுடைய பெரிய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாங்க. என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நாங்கள் வீடு கட்டுனது. இதெல்லாம் இந்த மாதிரி வீடு கட்டுவோமா, இந்த மாதிரி வீட்டில் இருப்போமானே எங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நிறைவேறி இருக்குது.
நீங்கள் வந்து என் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அதே வார்த்தையை தான் நான் இன்றைக்கும் சொன்னேன். யூடியூப் நான் ஆரம்பித்ததுக்கான முக்கிய காரணமே வீடு கட்டணும், அதுக்கப்புறம் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இந்த 2 விஷயம் எனக்கு இருந்தால் போதும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யூடியூப் சம்பளத்தில் வீடு கட்டுனேன்னு நினச்சிக்கிறாதீங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வராது. வீட்டு செலவுக்கே சரியாக போகும். இது வந்து நாங்கள் முழுக்க இன்றைக்கி 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம். 20 லட்ச ரூபா கடனை அடைக்க நாங்கள் எத்தனை வருஷம் போராட போகிறோன்னு எனக்கு தெரியல. இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இந்த வீட்டில் உறங்கி எந்திரிக்கணும். உள்ள பழைய சோறு பழைய கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடு நம்ம சொந்த வீடுன்ட்டு ஒரு நிம்மதி இருக்குங்க. 3 பிள்ளைங்க இருக்குது, சொல்கிறத கேளுங்க. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த பிள்ளைங்க ஒரு பெரிய ஆள் ஆயிடுச்சுங்கன்னு வச்சுக்கோங்க. வாடகை வீட்டில் இந்த டவுனில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது பிள்ளைக்குட்டி வச்சு வளர்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே எல்லாருக்குமே தெரியும். 3 பிள்ளைங்கும்போது பொம்பளை பிள்ளைய இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்குது. நாளைக்கு ஒரு ஆம்பளை பைய பெரிய பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளைய கூட கொஞ்சம் இந்த ஃப்ரீடமாக இருக்க முடியாது. பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்தாலும் ஆம்பளை பைய கூட ஃப்ரீடமாக பழக முடியாது. அதுக்காகத்தான் எப்படியாச்சும் 2 ரூமு போட்டுருவோன்னு. இன்னொன்று 2 ரூம் எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் வியாபாரம் பார்க்குறோம், நாங்கள் பாத்திரம் விற்கிறோம். பழைய இரும்பு பிளாஸ்டிக் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கார் வாங்குவார். புடவை வாங்குவார், பட்டு புடவை வாங்குவார். அதையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது. ஒரு ரூமுங்கும்போது அது வியாபாரத்துக்கோ இல்லை நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுக்கும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை தேவைப்படும். அதுக்கோ இந்த இது பயன்படும். அதனால தான் எல்லாத்தையும் சூழ்நிலையில் வச்சு தான் நாங்கள் 2 ரூம் எடுத்தோங்க. இங்கே யாரும் வானத்திலேருந்து குதிக்க கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி தான் எல்லாருமே வர்றாங்க. அது மாதிரி கையில் காசு வச்சுக்கிட்டு வீடு கட்டுங்கன்னு சொன்னீங்க நிறைய பேர். இன்றைக்கி வீட்டுக்கான செலவை உங்களுக்கு நான் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போ நாங்கள் கையில் எவ்வளோ வச்சுருந்தோம், நாங்கள் கடன் எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். நாங்கள் பார்க்குற வியாபாரத்துக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வீடு கட்டுறதே பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு அசாதாரண நிலையெல்லாம் ஒரு சாதாரண ஆட்களால் இந்த மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு வந்து சப்போர்ட் வேணும். எங்கள் அம்மா அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, அப்பா ரொம்ப வயசாயிருச்சு, 74 75 வயசு ஆக போகுது. எனக்கு கொடுத்து உதவி செய்ய ஆள் கிடையாது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அப்படி அவங்களுக்கு வந்து அவங்க அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் மச்சான் தான், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் ஏதோ அவரால் முடிஞ்சளவு உதவி செஞ்சாங்க. அதே மாதிரி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த யூடியூப் வந்து எனக்கு சொந்தம், ரொம்ப பெரிய சொந்தம். அதை வந்து தப்பாக பேசுகிறவங்க அதை பற்றி நான் கவலையே படலை. இன்றைக்கி வந்து எனக்கு யூடியூப்பில் நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி செஞ்சுருந்தாங்க. 5000 ரூபா, 2000 ரூபா, 1000 ரூபா. இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிலாம் ஒரு அம்மா 5000 ரூபாலாம் ஒரு வாட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாமே இந்த யூடியூப்பில் தான் எனக்கு கிடச்சாங்க. எங்கள் அம்மா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா உருவத்தில் நிலா அக்கா இருக்காங்க. எங்கள் அக்கா உருவத்தில் சில அக்காக்கள் இருக்காங்க, பேரெல்லாம் சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே எனக்காக நிறைய மனசார வேண்டிக்கிறாங்க. எனக்கு அது போதும். அதே மாதிரி நம்மளை பின்னாடி யாராவது பேசும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களையும் ஒருத்தவங்க பேசுவாங்கங்கிறத சில பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. புரிஞ்சிக்காத உறவுகளை நான் என்றைக்குமே தேடுறதும் இல்லை. என் மனசில் ஒருத்தர் மேலே ஒரு புள்ளி வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து நான் 2வது தேடி போக மாட்டேன். அப்படியே நான் ஒதுங்கி வந்துடுவேன். நம்மளை புரிஞ்சிக்காத உறவுங்களை எப்பயுமே நீங்கள் தேடாதீங்க, அதுதான் உண்மை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஃபோனை யாராவது எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். எங்கே நம்ம பணங்கணும் கெட்டுருவோமோ என்னமோன்னுட்டு அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. என் மனசார நான் அடித்து சொல்கிறேன், என் குடும்பம் இன்னும் வளரணும், அது ஆணையாக சொல்கிறேன். இது வரைக்கும் என்கிட்ட பழகுனவங்க நிலா அக்காவை தவிர நான் யாருக்கிட்டேயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நானாக கேட்டதே இல்லை. இதை நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்கல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும்ல, நான் கேட்டேன்னா அவங்களா கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் அப்படியே சொல்லுவேன். அதை பிடிச்சி போய் உதவி செய்கிறவங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க, கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்குறாங்க.
இதை நான் நானாக அவங்கக்கிட்ட கேட்கவும் கிடையாது. நம்ம சுவிட்சர்லாந்து அக்கா தெரியுமில்ல உங்களுக்கு, அம்மு அக்கா, அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் 1,00,000 கடனாக கேட்டேன். வட்டி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி அதுக்கும் சேர்த்து நான் வெளியில் வாங்கியிருந்தேன். அதுக்கு இன்னமும் 1000 நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கணும். நம்ம அதை எப்போ திருப்பி கொடுக்கப்போம் அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி என் மனசில் உள்ள பாரத்தையே கொட்டி தீர்த்துட்டேன். அதே மாதிரி எனக்கு மனசில் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாடிப்பட்டியம்மா இருக்காங்க. வாடிப்பட்டியம்மா எனக்கு ஒரு பெரிய ஒரு மனபாரம் தீர்க்கிற ஒரு நல்ல ஒரு குணம் கொண்ட அம்மா. பானம்மாவும் சரி, வாடிப்பட்டியம்மாவும் சரி, எனக்கு யூடியூப்பில் முதல்ல இருந்தே நல்ல பழக்க வழக்கங்க. அதுக்கப்புறம் நிறைய அம்மாக்கள் வந்தாங்க. சென்னை கலாவதி அம்மா, நிறைய அம்மாக்கள் தான் நமக்கு ரொம்ப அதிகம். சேனல் இல்லாத அம்மாக்கள் கூட நிறைய பேர் எனக்கு டெய்லி குட் மார்னிங் போடுறது, நீ நல்லா இருக்கியாம்மா, திருஷ்டி சேர்த்தி போடு, அதை பண்ணி போடு, இதை பண்ணி போடு, எல்லாம் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலை வணக்கம். எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்லவே நேரம் இருக்காது. இருந்தாலும் நம்மளை மதித்து ஒருத்தவங்க பேசும்போது நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்க? இல்லாட்டி அவங்க மனசில் ஒரு கஷ்டம் வந்துடும். என்னடா இது, நம்ம மதித்து குட் மார்னிங் போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னுட்டு. எனக்கு ரொம்ப வேலை இருக்கும். இருந்தாலும் என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணணும். நான் வீடியோ எடுக்கணும், வீடியோ போடணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், நான் சொல்லி கொடுக்கணும், நான் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி விடணும். எனக்கு அவ்வளோ பாரம் இருக்குது. வீட்டு பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தாங்குகிறோம். அதனால் தயவு செஞ்சு யாரையும் பழிக்காதீங்க. வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்ம செய்கிற புண்ணியம் தான் நமக்கு பின்னாடி நல்லது கிடைக்கும்.